அப்பா எவ்வளோ போராட்டம், எவ்வளோ வலி, எவ்வளோ சதி எல்லாத்தையும் முறியடிச்சு இன்னைக்கு அண்ணன் சிஎம்மா பதவி ஏற்றுட்டாரு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற பட்சத்தில் என் மனசுல ஒரு ஓரத்தில் சின்ன ஒரு பயம் இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு அவர் ஆட்சி அமைப்பதற்காக ஆதரவு கொடுத்த அத்தனை கட்சிகளும் நாளைக்கு அவர் ஆட்சி புரியும் போது ஆதரவு கொடுப்பாங்களா? ஏன்னா மக்களுக்கு ரொம்ப நல்லாட்சி பண்ணி மக்களோட குறைகள்லாம் கேட்டு மக்களுக்கு எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி மக்கள் இவர் ரொம்ப இன்னும் அதிகப்படியா விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் எதிர்க்கட்சியா இருக்கிற திமுக ஏத்துக்க முடியுமா? மற்றும் ஏடிஎம்கேல தான் ஏத்துக்க முடியுமா? ஆக மொத்தம் இவங்க ஆட்சி புரியிற காலத்துல விஜய்க்கு நட்பேரை கெடுக்கிறாப்புல திடீர்னு சட்டசபையில நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டா இன்னைக்கு ஆதரவு கொடுத்திருக்க இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் நாளைக்கு இதே ஆதரவு கண்டினியூ பண்ணுவாங்களா? இல்ல அப்படியாக்கா பல்ட்டி அடிச்சிருவாங்களா? அப்படி பல்ட்டி அடிச்சா அண்ணனால திரும்பி கண்டினியூட்டியா இந்த ஆட்சியை புரிய முடியுமா அப்படிங்கிற ஒரு மனசுல மிகப்பெரிய ஒரு கேள்வி எழும்புது. இருந்தாலும் எது எப்படியோ அதையும் அண்ணன் சாதிச்சு முறியடிச்சிருவாரு அப்படின்னு நம்பிக்கையோட நமக்கு இன்னும் மேலும் 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 அண்ணனோட ஆட்சியை எக்காலமும் தொடரணும் அப்படின்னு சொல்லி மனதார வாழ்த்துற ஆசைப்படுறேன்.